தமிழ் மக்களுக்கு வணக்கம். கூட்டணி முடிவாகிவிட்டது. நாம் எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அரசியல் நகர்வுகள் கடந்த வாரம் அ லிருந்தே பார்த்தீங்கன்னாக்க, நெறைய அரசியல் நகர்வுகள் நடக்கப் போகுது அப்படின்றத நம்ம கணித்துக் கொண்டே இருந்தோம். அதற்கு ஏற்ப கூட்டணிகள் இப்பொழுது முடிவாகிவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொண்டு விட்டது. அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியிலும், தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும் என்றும் திரு அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சரும், மூத்த பாரதிய ஜனதா தலைவருமான திரு அமித்ஷா அவர்கள் தெரிவித்து விட்டார்கள். அதை 2 தலைவர்களும், அதாவது பாஜகவுடைய மூத்த தலைவரான திரு அமித்ஷா அவர்களும், மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும், இப்போ அடுத்து மாநில தலைவராக வர இருக்கின்ற திரு நயினார் நாகேந்திரனும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும், கே.பி. முனுசாமி போன்ற மூத்த தலைவர்களும் உடன் இருக்க, எஸ்.பி. வேலுமணி போன்ற மூத்த தலைவர்களும் உடன் இருக்க, ஆர்.பி. உதயகுமார் இந்த மாதிரியான தலைவர்கள் உடன் இருக்க, இந்த உடன்படிக்கை எட்டப்பட்டு விட்டது. இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டும் விட்டது. இப்போ இது அறிவிக்கப்பட்டு விட்ட நிலையில, கடந்த காலங்கள்ல 2 கட்சிகளும் ஒருவரை ஒருவர் சாடி இருக்கலாம், விமர்சித்திருக்கலாம். இதெல்லாம் அரசியல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்படி நீங்க சாடிக்கொள்ளாத கட்சிகளே நீங்க பார்க்க முடியாது. இந்திய அரசியல்ல பார்த்தீங்கன்னாக்க, அப்படி ஒருவரை ஒருவர் சாடிக்கொள்ளாத, விமர்சித்துக் கொள்ளாத கட்சிகளே பார்க்க முடியாது. ஆனால் இங்கே குறைந்தபட்ச புரிந்துணர்வு என்கிற அடிப்படையில அவர்கள் ஒரு கூட்டணி உடன்படிக்கை அப்படின்னு ஏற்படுத்துவது, ஒரு தேர்தலுக்கான கூட்டணி அப்படின்னு ஏற்படுத்துவது அப்படின்றத முன்னெடுக்கிறாங்க. இதை கூட இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டிருக்காரு. அந்த குறைந்தபட்ச உடன்படிக்கை என்று சொல்லியிருக்கிறீர்களே, அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்று சொல்லியிருக்கிறீர்களே, அந்த குறைந்தபட்ச உடன்படிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. நானே சொல்றேன். அந்த குறைந்தபட்ச உடன்படிக்கை என்னவாக இருக்க முடியும் என்றால், டாஸ்மாக் ஊழல் உட்பட மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற வரலாறு காணாத ஊழலில் ஏதாவது ஒன்றில் உன்னை தூக்கி உள்ளே வைப்பது. அடுத்து உன் மருமகன் அந்த சபரீசனை தூக்கி உள்ளே வைப்பது. அடுத்து உன்னுடைய உதவாக்கரை மகனை தூக்கி உள்ளே வைப்பது. நீங்கள் 3 பேருமோ அல்லது 3வரில் ஒருவரோ அல்லது 3வரில் இருவரோ உள்ளே போவது உறுதி. இதுதான் குறைந்தபட்ச உடன்படிக்கைன்னு வச்சுக்க. நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். அதாவது பாரதிய ஜனதாவுக்கு என்று சில கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதற்கு ஒரு சில கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் என்று இருக்கிறது. இந்த கொள்கைகள் எல்லாம் ஒத்துப்போக வேண்டும் என்றால் தனித்தனியாக கட்சி நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாரும் ஒரே கட்சியாக நடத்தலாம். இப்போ உதாரணத்திற்கு திமுகவுடைய கூட்டணியை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக, திமுகவுடைய தலித் பிரிவு அப்படின்னு எடுத்துக்கலாம். காங்கிரஸ் கட்சி திமுகவுடைய தேசிய பிரிவு என்று எடுத்துக்கலாம். மதிமுக திமுகவுடைய ஜால்ரா பிரிவு, ஆஸ்தான ஜால்ரா பிரிவு என்று எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு கட்சியும், கம்யூனிஸ்ட் திமுகவுடைய அந்த யூனியன்களுடைய அந்த பிரிவு, இப்படி ஒவ்வொருத்தையும் ஒரு ஒரு பிரிவாக எடுத்துக்கலாம். ஏன்னா இவர்கள் எல்லோருமே திமுக எதை செய்கிறதோ அதற்கு முட்டுக் கொடுப்பதையே பிரதான வேலையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். மாறாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது போன்ற எந்த ஒரு கட்டுப்பாட்டையும் அதிமுக யார் மீதும் விதிப்பதில்லை. நம்மை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். அஞ்சுவதென்று யாது ஒன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்பதுதான் நாம் சொல்லக்கூடிய கோட்பாடு. அதன் அடிப்படையில் நம்முடன் கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகள் நமக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைப்பதும் கிடையாது. நாமும் யாருக்கும் அடிமை சாசனம் எழுதி கொடுப்பதும் கிடையாது. அப்போ பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் அந்த கூட்டணி அமைக்கப்படுகிறது. இந்த கூட்டணி ஏன் தேவைப்படுகிறது? எண்ணிக்கை அளவில் திமுக செய்கின்ற இந்த அராஜகங்களுக்கெல்லாம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரே சாக்கு என்னன்னா, நாங்கள் என்ன அராஜகம் செய்தாலும் மக்கள் எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள். ஏனென்றால் எங்களிடம் எண்ணிக்கை பலம் இருக்கிறது. இந்த எண்ணிக்கை பலம் என்பது என்ன? திமுகவுடன் இருக்கக்கூடிய அந்த 13 கட்சிகளுடைய கூட்டணி. இப்போ அந்த 13 கட்சிகளுடைய கூட்டணி என்பதனை வைத்து இவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள், அராஜகங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதை எண்ணிக்கை பலத்தை வைத்து தான் நீங்கள் வீழ்த்த முடியும். ஏன்னா தேர்தல் அரசியல் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். தேர்தல் அரசியல் என்பது இங்கே எண்ணிக்கை சார்ந்தது. ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் என்று நம்ம இங்கே ஜனநாயகத்தில் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ யார் அதிக எண்ணிக்கையில் வாக்குகளை பெறுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்கிற நிலையில் இந்த அராஜக அடாவடி ஆட்சியை ஒழிக்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை இலக்கை வைத்து, அந்த ஒற்றை புள்ளியில் நாம் இணைந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைத்து அந்த வாக்குகளை வைத்து திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்றது தான் நம்முடைய நோக்கம். இந்த நல்ல நோக்கத்திற்கு நேற்று அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், பாரதிய ஜனதா இவர்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள். அப்போ நம்முடைய தேசிய முகமாக
தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாரத பிரதமர் நம்ம நரேந்திர மோடி அவர்களை நாம் முன்னிறுத்துகிறோம். மாநிலத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாம் முன்னிறுத்துகிறோம். அப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, திரு அமித்ஷா அவர்களை தெளிவுபடுத்தி விட்டார். என்ன, இந்த மாதிரி ஓபிஎஸ், செங்கோட்டையன், டிடிவி இந்த மாதிரி எல்லாம் விவகாரங்களுக்கு இங்கே இடம் கிடையாது. நம்மை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக அதிமுகவுடைய உள் விவகாரங்களில் நாம் தலையிட மாட்டோம். அது அவர்களுடைய பிரச்சனை, அல்லது அவர்கள் பார்த்து கொள்வார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்றதை வெற்றி வாகை சூட செய்வது என்பது மட்டும்தான் என்று தெளிவுபடுத்தி விட்டார். அடுத்தது ஒன்றும் சொல்கிறார். என்ன, யார் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்க வேண்டும் என்பதனை தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணியை வழிநடத்தக்கூடிய அதன் தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக போன்ற கட்சியுடன் கூடி ஒரு முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது டிடிவி போன்றவர்கள் அவர்கள் ஒரு கட்சியை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறது என்று சொல்வார்கள் என்றால், இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் அது அதிமுகவுடைய தலைமையில், அது பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் தான் இயங்குகிறது. இதை அவர்கள் டெல்லியே ஆமோதித்து விட்டது. அப்படியான ஒரு சூழலில் இனியாவது அதிமுகவையும் அதன் தலைமையையும் விமர்சிப்பது அப்படின்றதை கைவிட வேண்டும். அப்படி இல்லை, நான் விமர்சித்து தான் இருப்பேன் அப்படின்னா உனக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம் கிடையாது. இதை நீ யார்கிட்ட வேணாலும் போய் பேசலாம், எங்கே வேண்டும் வேணாலும் முறையிடலாம், இதுதான் பதில் அப்படின்றத தெளிவுபடுத்தி ஆக்கிவிட்டது. இப்போது பன்னீர்செல்வத்துக்கு வருவோம். நான் ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன், பன்னீர்செல்வத்திற்கு இன்று நேற்று அல்ல, நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லி கொண்டிருப்பது என்ன தெரியுமா, உனக்கு இந்த கட்சியில் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று நினைத்தால் இந்த கட்சியில் தொண்டர்கள் மத்தியில் தான் நீ கொண்டு போய் உன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்க முடியுமே தவிர்த்து, நீ நீதிமன்றத்தின் வாயிலாகவோ அல்லது தேர்தல் ஆணையத்தின் வாயிலாகவோ அல்லது டெல்லியில் இருக்கக்கூடிய உன்னுடைய தொடர்புகளை வைத்தோ உன்னால் அதை சாதிக்க முடியாது. உனக்கு பிரதமரே ஆதரவாக நின்றாலும் கூட உன்னால் அதை சாதிக்க முடியாது. உனக்கு ஒரு முறைக்கு 3 முறை அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது, 3 முறையும் நீ தோல்வியை ஏன் தழுவினாய்? ஏனென்றால் நீ தொண்டர்கள் மத்தியில் போய் நின்று அவர்களுடைய செல்வாக்கை பெற்று அதன் அடிப்படையில் உன்னுடைய இடத்தை தக்க வைக்க வேண்டும் என்று நீ முயற்சியை மேற்கொள்ளலை. இதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை வரலாறுலேயே, அதாவது உன்னுடைய அரசியல் பயணத்திலேயே அதற்கான இடம் கிடையாது. முதல் முறை எம்எல்ஏவான உனதுக்கிட்டு முதலமைச்சர் ஆக்கினாங்க. அது என்னன்னா அங்கே ஒரு விபத்து, அரசியல் விபத்து. அடுத்த முறையும் ஏற்கனவே உன்னை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியாச்சுன்றதுனால அவனை அடுத்த முறை ஆக்கினாங்க. இவ்வளவு தானே தவிர்த்து உனக்கு தனித்திறமையோ அல்லது நீ தொண்டர்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கை வளர்த்து கொண்டோ நீ எல்லாம் ஆகலை. மாறாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீ என்ன பழித்தாலும் அல்லது மற்றவர்கள் என்ன பழித்தாலும் ஒரு விஷயம் தெளிவாகிறது. என்னன்னா, தொண்டர்கள் மத்தியில் அவர் செல்வாக்கை வளர்த்து கொண்டார். அதன் அடிப்படையில் இந்த கட்சியை கைப்பற்றினார். கட்சியை கைப்பற்றியதோடு அல்லாமல் அதற்கப்புறம் அந்த கட்சியை நிலைநாட்டுவதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்தார். யார் என்ன ஆர்கியூமெண்ட்டை வைத்தாலும், யார் என்ன விவாதங்களை வைத்தாலும் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாகிறது. கடந்த முறை 4 முனை போட்டி நடைபெற்றது. ஒரு பக்கம் திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி, 3வதாக தேசிய ஜனநாயக கூட்டணி, 4வதாக நாம் தமிழர் கட்சி. இப்போ இவங்க எல்லாரும் எப்படி வாக்குகளை பிரித்து கொண்டார்கள்? கிட்டத்தட்ட 47% வாக்குகளை திமுக கூட்டணி பெற்றது, கிட்டத்தட்ட 23% வாக்குகளை அதிமுக கூட்டணி பெற்றது, கிட்டத்தட்ட 18% வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றது, கிட்டத்தட்ட 8% வாக்குகளை 18% வாக்குகளை தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றது, கிட்டத்தட்ட 8% வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றது. இப்போ இதில் 2வது பெரிய அமைப்பாக இது வந்திருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்துவிட்டது. அதுலேயும் முக்கியமாக அதிமுக இதில் பணம் நிறைய செலவு பண்ணலை. வேட்பாளர்கள் பெரிய விவிஐபி வேட்பாளர்களும் கிடையாது, தேசிய முகம் கிடையாது. ஏனென்றால் இது மோடியா ராகுல் காந்தியா என்று நடைபெற்ற ஒரு தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். அப்படியாப்பட்ட தேர்தலையே மிக தெளிவாக 21%, 23%, நீங்கள் தேமுதிகக்கு ஒரு 1%, 1.5% கொடுத்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட 21% வாக்குகளை அதிமுக தனித்து பெற்றுவிட்டது. பணம் செலவழிக்காமல், தேசிய முகம் இல்லாமல், விவிஐபி வேட்பாளர்கள் யாரும் வராமல், எதுவுமே இல்லாமல் இதை செய்து விட்டார்கள். அப்போ அதை சாதித்து விட்டார்கள். ஆனால் இந்த பக்கம் ஆள், படை, சேனை இதெல்லாம் கொடுத்தும் கூட 18% தான் உங்களால் கொண்டு வர முடிஞ்சது. இந்த 18%ன்றது 2014லேயே கிடைத்த வாக்குகள் தான். அப்போது இங்கே அதிமுக 2வது பெரிய கட்சியாக உயர்ந்து நிற்கிறது. அதாவது 2வது பெரிய கூட்டணியாக உயர்ந்து நிற்கிறது. மிகப்பெரிய கட்சியாக அதிமுக தான் இருக்கும். ஆனால் 13 கட்சியை சேர்த்து வச்சுக்கிட்டு நீ 47%, 3 கட்சிகளை வைத்துக்கொண்டு நாங்கள் 23% அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அந்த வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்.
இப்படியான ஒரு நிலையில திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது இலக்கு என்றால், திமுக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பது இலக்கு என்றால், அப்போ இங்க அதிமுகவை தவிர்த்து அது சாத்தியமா என்றால் இல்லை. அதனால்தான் அந்த முடிவை டெல்லி எடுத்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அப்போ திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று இவர்கள் முடிவெடுத்து விட்ட நிலையில, அதை ஜனவரி மாதம் வரைக்கும் தள்ளி போட்டு, ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் கூட்டணியை சேர்த்து, அந்த கூட்டணியின் அடிப்படையில ஒரு அவங்களுக்குள்ள ஜெல் ஆகணும், தொண்டர்களுக்கு மத்தியில ஜெல் ஆகணும், இதெல்லாம் இல்லாம முன்கூட்டியே இதை செய்து விட்டார்கள். திட்டமிட்டு இதை செய்திருக்கிறார்கள். அவ்வாறு திட்டமிட்டு செய்திருக்கின்ற நிலையில, நீங்க பார்த்தீங்கன்னா, அதிமுகவுடைய கூட்டணி என்பது இந்த காய் நகர்த்தல்கள் எல்லாவற்றிலும் முன்னோடியாக இருக்கிறது. மிக தெளிவான காய் நகர்த்தல்களின் அடிப்படையில தான் 1 ஆண்டுகளுக்கு முன்னரே, 1 வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தலுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த கூட்டணி அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது நீண்ட நெடிய பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் வந்து இது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நீண்ட நெடிய பேச்சுவார்த்தைகள்ல என்ன இருக்க முடியும்? எப்படி நம்ம இத ஓவர் கம் பண்ணி திமுகவை வீழ்த்தப் போகிறோம் என்பதுதான். அதில் தெளிவாக ஒவ்வொரு நகர்வாக இப்பொழுது அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு ஆரம்பம் தான் நான் ஏற்கனவே சொன்னது போல அடிக்கல் நாட்டப்பட்டு விட்டது. அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள்ல இந்த இந்த கூட்டணி என்பது வெற்றியை நோக்கி பயணிப்பது அப்படின்றத உறுதியாகவும், வலுவாகவும் அதைத்தான் பிரதமர் அவர்களும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சொல்கிறார். இது வலுவான கூட்டணியாக இருக்கப் போகிறது. இந்த உறவு வலுவாக இருக்கப் போகிறது என்று. அப்படி வலுவான உறவாக இருந்து, இது திமுகவை வீழ்த்தியே தீரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.